திருச்சிற்றம்பலம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில எப்போ சிவபெருமான கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் மிகப்பெரிய சவால்களை சந்திச்சு அதிலிருந்து மீண்டு வந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சீங்க? நமக்கு மீறின சக்தி ஒண்ணு இருக்குன்னு நம்பி நாத்திகனா இருந்தவர் கூட சிவனை வழிபடுவர். எத்தனை பேர் தெரியுமா? அவர் அருள் உங்களுக்கு கிடைத்ததால் தான் இன்னைக்கு நீங்கள் சிவனை வழிபடுகிறீர்கள். இன்னைக்கு நீங்கள் சிவனாலயம் சென்று வருகிறீர்கள். இன்னைக்கு நீங்கள் அடியார் என அழைக்கப்படுகிறீர்கள். சிவனை வணங்கத் தொடங்கிய அன்று முதல் இன்று வரை உடல் நலம் கெடாது வாழ்பவர் பல பேர். அவருக்கு பிடித்தமான ஆன்மாவை அவரே தேர்வு செய்து இவ்வாறு நீ வாழப்போகிறாய் என்று அவரே தீர்மானிக்கிறார். முக்காலமும் அறிந்த அவர் சிவத்தை நம் நெஞ்சில் புகுத்தி அதர்மத்தை சாராமல் நம்மை வாழ வைக்கிறார். இன்று நாட்டில் நடக்கும் பல அநீதி பல அதர்மங்களிலிருந்து நம்மை சற்று தள்ளியே வைக்கிறார். சிவனை வணங்க ஆரம்பித்திருந்தால் ஒழுக்கத்தை முழுமையாக பின்பற்றுங்கள். அவர் அருளோடு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் நிறைவேற்றி வைப்பார். அவரை அறிய இந்த ஒரு மானிட பிறப்பு போதாது. அதனால் முடிந்தவரை பிறர் துன்பத்துக்கு காரணமாகாமல் வரும் துன்பத்தை ஏற்று வாழுங்கள். உங்கள் மேல் தவறில்லாமல் வரும் துன்பங்களுக்கு அவரே தக்க பதிலடி கொடுப்பார். பலி வாங்குவதில் தான் நிம்மதி என்று நீங்கள் மனதளவில் துன்பப்பட்டால் கூட உங்கள் கண்ணெதிரே அதை நிகழ்த்தி காட்டுவார். சிலருக்கு கனவில் வரப்போகும் இன்னலை முன்கூட்டியே காண்பித்து விடுவார். இந்த பாதையில் நீ சென்றால் இவ்வாறு முடிவிருக்கும் என்று சிலருக்கு உள்ளுணர்வாகவே நம் மனதில் தோன்ற செய்வார். இது சரியா தவறா என்று எத்தனை பேர் அதை உதாசீனப்படுத்தி தவறான பாதையில் விழுந்து எழுந்திருக்கீர்கள்? எந்த ஒரு உள்ளுணர்வையும் நாம் உதாசீனப்படுத்தி அலட்சியமாக அந்த செயலை செய்யும் போது நாம் எண்ணிய செயல் தோல்வியுறும். அதோடு அல்லாது நம்மையும் படுகுழியில் தள்ளிவிடும். அதை கவனித்திருக்கிறீர்களா? சிவம் நம்முள் இருக்கும்போது அவ்வாறு ஒரு செயலை நாம் செய்ய மாட்டோம். ஆன்மீகம், பக்தி இவற்றையெல்லாம் தாண்டி அனைவரும் உணர வேண்டிய ஒரு பொருள் சிவம். அதனால்தான் அது எளிதில் கிடைப்பதில்லை. எத்தனையோ பேர் கடவுள்னா என்ன, சிவன்னா என்னன்னு தெரியாம மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து ஏதோ ஒரு பிறவியில அவரை வணங்கும் பாக்கியம் கிடைச்சு பிறப்பில்லா நிலையை அடைவாங்க. இந்த பிறப்புலேயே நமக்கு சிவனை வழிபடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கே, நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால கிடைத்த இந்த ஒரு பிறவிய வீண் பண்ணாம அவரை முழுமையா பின்பற்றி பிறவியில்லா நிலையை பெற பாருங்க. அவர் பிறப்பருக்கும் பிஞ்சகன். அவரை விட்டா நமக்கு வேற கதி இல்ல. வன்மங்களும் விரோதங்களும் மனதை சூடிக்கொள்ள வரும் வினைகளை சமாளிக்கவே இந்த பிறப்பு பயனற்றதாகிவிடும். வீட்டில் ஒரு விளக்கு அவரை நினைத்து ஏற்றுங்கள். அந்த தீபத்தின் ஒளியில் அவர் நிழல் அசைவதை காணுங்கள். தாய் தந்தையர் கூட ஒரு நாள் விட்டு செல்லுவார்கள். ஆனால் ஒரு நாளும் விட்டு செல்லாத தனி பெரும் தெய்வம் சிவபெருமான். உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். சைவ சித்தாந்த கொள்கைகளின்படி பிற உயிர்க்கு தீங்கு நேராமல் வாழ்ந்தாலே போதும். கர்ம வினை நம்மை நெருங்காது. சிவனருள் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன்.